எனக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். அரசாங்கம் என்னை திட்டமிட்டு இதில் இணைத்துள்ளார்கள். லஞ்ச ஒழிப்புத் துறையில் 5 மணி நேர விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு பேட்டி. அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் வெங்கடேசன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் ரூபாய் 3.23 கோடி முறைகேடு நடைபெற்றதாக முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, அரசு அதிகாரிகள் 9 பேர் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர் ஒருவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய இடங்கள் உள்ளிட்ட 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம், முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதனை அடுத்து இந்த வழக்கின் விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 3ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியது. ஆனால் இதய சிகிச்சை தொடர்பாகத்தான் சிங்கப்பூரில் ஒரு மருத்துவமனையில் அனுமதி ஆகியுள்ளதாகவும், தற்போது என்னால் ஆஜராக முடியாது, சிகிச்சை முடிந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என அவர் வழக்கறிஞர் மூலம் கடிதம் ஒன்று வழங்கி கால அவகாசம் கோரப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூரில் இருந்து முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு சென்னை திரும்பினார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இன்று ஆஜராக அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார். அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் டெண்டர் ஒதுக்கியது தொடர்பாகவும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாகவும் துருவி விசாரணை நடத்தினர். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் சுமார் 5 மணி நேரமாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும், 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தி வருவதாகவும், அதை எழுத்துப்பூர்வமாக பெற்றும் அவரது வாக்குமூலங்களை வீடியோ ஆதாரங்களை பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் நெடுஞ்சாலைத்துறையில் விடப்பட்ட ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு அரசு விதிமுறைகளை பின்பற்றி கொடுக்கப்பட்டதா, ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் சாலை போடாமலேயே அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த விடப்பட்ட டெண்டர்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்யப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவிடம் துருவி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் 3.23 கோடி ரூபாய் பணம் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அது எதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது என்ற பல்வேறு கோணங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியதாகவும், மேலும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களில் போலி ஆவணங்கள் கொடுக்கப்பட்ட போது அதனை ஏன் முறையாக ஆய்வு செய்யவில்லை எனவும், மாநிலம் முழுவதும் நெடுஞ்சாலை பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏதாவது முறைகேடுகள் நடத்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சுமார் 5 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், மேற்கொண்டார்கள். பல்வேறு கேள்வி கணைகளை அவர் தொடுத்தார்கள். என்னை பொறுத்தளவிற்கு முழுமையாக ஒத்துழைக்கின்ற அந்த அடிப்படையில் என் மனதுக்கு பட்டதை, குறிப்பாக உண்மைகளை நான் அவர்களுக்கு பதில் அளித்திருக்கிறேன். என்னுடைய பதில் என்பது முழுக்க 100% உண்மை கலந்தது. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. ஏன்னா அந்த அடிப்படையில் அந்த பணியை நான் நிறைவு செய்துட்டு வந்திருக்கிறேன். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்று இதில் என்னுடைய பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் இது சம்மந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். அரசாங்கம் திட்டமிட்டு என்னை அதில் இணைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் இதற்கு மேல் விரிவாக எதுவும் நான் சொல்ல முடியாது. 28ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. நீதிமன்றத்தில் நான் நீதி எதிர்பார்த்து இருக்கேன். நான் சொல்லியிருக்கிறேன், நான் காவல்துறையை பொறுத்தளவுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் அழைத்தால் நான் வருவேன் என்று நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இல்லை, அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்ல வந்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் அது சம்பந்தமான கேள்விகள் தான் இருந்த காரணத்தினால் அதை நான் முழுமையாக சொல்வது என்பது அது இல்லை. அது நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, அம்பு எய்தவன் எங்கே இருக்கிறார்கள்,
இவர்கள் அன்பு தான், இவங்க மேலே நான் கோவிச்சுக்க கூடாது எப்பயுமே. இந்த காவல்துறை என்பது 2 மாதத்துக்கு முன்னால் இந்த காவல்துறை திராவிட மாடல் ஆட்சியில் பணி செய்த காவல்துறை தான் இந்த காவல்துறை. ஆட்சியில் இருப்பவர்கள் மாறுகிறால் காவல்துறை எப்பவுமே நிரந்தரம் தான். அதில் ஒன்றும் காவல்துறை மேல் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க முறைப்படி விசாரணை செய்தார்கள். நான் முறைப்படி முடிவு சொல்லியிருக்கிறேன். இல்லை, நான் சொல்ல கம்ப்யூட்டரில் அவங்க ஃபீட் பண்ணாங்க. அதுக்கு பின்னால் எடுத்து கொடுத்தாங்க. இது வழக்கமான முறை தான், நமக்குன்னு கிடையாது, வழக்கமான முறை தான். இது இந்த வழக்கான முறை தான் செய்யும். இல்லை, அது தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் கூப்பிட்டாங்க, நான் விசாரிச்சிருக்கேன். இல்லை இல்லை, அதான் சொல்லிட்டு அதை நீதிமன்றத்தில் தான் பார்க்கலாம். முழுக்க பழி